என்னுடைய உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம் சொல்கிறதா இல்லை ஈவினிங் வணக்கம் சொல்கிறதான்னு தெரியல. அந்த அளவுக்கு இருக்குமா அங்கே? போனது கட்டதுமா வெளில மழை. சரி, திரும்ப வந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு விஷயத்துக்கு வேற வந்திருக்கேன். ஏம்மா சுமி, நீ ரொம்ப நல்லவன்னு நினச்சி வேற நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம எத்தனை நாள் என்ன சப்போர்ட் பண்ண, என்ன ஆதரிச்சு என் உறவுகளை என் மூஞ்சில காரி துப்புறாங்க. என்னன்னு பார்க்குறியா? யாருமா அந்த சரண்? ஆடா பத்தினி தெய்வமே, நீ பத்தினில நினச்சிட்டு இத்தனை நாள் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏ யாருல அந்த சரணு? இல்லை ஜிபி முத்து ஸ்லாங்கில் பேசுகிற யாரு? புருஷன் தப்பு பண்ணாட்டி பொண்டாட்டியும் தப்பு பண்ணுறதா? ஆட இடவிட்ட பய பிள்ளைங்களா? இல்லை இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்கு? புருஷன் தப்பு பண்ணுறான், அவன் கேடுகடா புண்டாமல் அவன் தப்பு பண்ணுவான், இப்படியே அலைவான். அதான் சூர்யாவே சொல்லியிருக்காளே, உனக்கு என்ன உடம்புல நோய் இருக்குது, உன் வயசு எத்தனைன்னு பார்க்காம தான் உன்னை லவ் பண்ண அப்படின்னு. அப்போ சிக்காவுக்கு நோய் இருக்குது என்ன, அவன் போய் எங்கேயா போய் சாகட்டும். நீ என்னம்மா உனக்கு தலைக்கு நீ பேரப்புல தூக்கியிருக்க. யார் சரண்? யாரு உனக்கு தேவையா இந்த வயசுல? நெஞ்சு வலிக்குதுமா எனக்கு. ஏற்கனவே ஒரு பக்கம் 2 நாளாக நெஞ்சு வலி. எனக்கு வீடியோ வரலன்னு எல்லாம் கேட்டுட்ருக்கீங்களா? இல்லை நானே சொல்லிக்கிறேன் பில்டப்க்கா எல்லாம் சொல்கிறதானே. ஏன் இத்தனை நாள் வீடியோ வரல? நம்ம சிவா நான் கேட்பேன், வீடியோ வராதுக்கு மன்னிச்சுக்கக்கூடாது, நானே சொல்லிக்கிறேன். ஒரு பில்டப்க்கு 2 நாளாக காது வலிங்க, போய் செக் பண்ணுற காதில் ஓட்டான்ட்டாங்க. ஸோ சொட்டு மருந்து மாத்திரைங்க நம்ம ஏன்னு நான் சொல்ல வளசரக்கத்தில் தான் செக் பண்ணேன். சொட்டு மருந்து மாத்திரையும் கொடுத்தாங்க. இப்போ 2 நாளாக சொட்டு மருந்து போட்டிருக்கு, இன்னோட 3ஆவது நாள். இப்போ தான் காது வலி தேவலாம். சரி சுமி ஒழுங்கான்னு கமெண்ட்டில் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி என்னதான் சுமி தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை சரண் கூட. இல்லை சரண் உனக்கு அறிவில்லை, நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது. சுமி பேரபில் தூக்கின ஒரு ஆன்ட்டி, அவங்க கூட போயா? ஏம்மா சுமி, புருஷன் தப்பு பண்ணானா விட்டு தொலைமா, அவன் சாவ போகிறான் கூடிய சீக்கிரத்தில். பொதுமக்கள் கையிலையும் பொம்பளைங்க கையிலையும் மொத்து வாங்கி சாவ போகிறான், செருப்படி வாங்கி. உனக்கு தலைக்கு வசந்த புள்ள இருக்கான், பேர பிள்ளை இருக்குது. ஏதோ பிள்ளைங்க சம்பாரிச்சு கொடுக்கறத, பேர பிள்ளைங்க அன்பை காட்டுறதை வச்சுட்டு சோறு தின்னுட்டு இருக்கிற காலத்தை ஓட்டிட்டு போகிறத விட்டுட்டு உனக்கு இந்த வயசில் இருக்குமா? புருஷன் ஒரு பக்கம் போகிறான்ட்டு பொண்டாட்டி ஒரு பக்கம் அலைஞ்சா இந்த நாடு என்ன வருது, குடும்பம் என்ன வருது? ஏம்மா உன்னை பார்த்தா குடும்ப பொண்ணு மாதிரி இருக்குது, நல்லவன்னு நினச்சிட்டு தானம்மா உனக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணேன். சூர்யாவை திட்டிகிட்டு இருந்தானேம்மா இத்தனை நாள். யார் இல்லை அந்த சரண்? அடப்பு கேடு கட்ட ஈத்திர குடும்பங்களா? குடும்பமே என்ன பண்ணலாம், அப்படி தூக்குல தொங்கிடுங்க ஏழவடத்தவங்களா. ஏன்டி தேமுண்டைங்களா? என்னடி குடும்பம், என்ன குடும்பம்? எப்பா மக்கள் இது பாண்டிச்சரில் இந்த சிக்கந்தர் பையனை அடிச்சேன்னு சொன்னீங்களே, உண்மையிலே அந்த சிக்கந்தரையும் சூர்யா இந்த 3 பேர் இப்படி வெளுன்னு வெளுத்துடுங்க. அதை அப்படியே வீடியோவை எடுத்து போடுங்களேன். முதல் லைக்கு நான் போடுறேன். எனக்கு தெம்பில் இப்போ தான் ஒரு சகோதரர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்காரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் 4-5 பேர் ஜல்லிக்கட்டில் வந்த பாதி கூட்டம் எனக்கு வந்தால் போடும். சூர்யாவை அப்படியே நங்குன்னு விட்டேன், சிக்கந்தரை நங்குன்னு விட்டேன். சுமியை சொல்லவே வேண்டாம், அது ஒரு ஊதலாமே இப்போ வந்தாலும் விழுந்துடும். எனக்கு வரட்டும் அந்த மாதிரி கூட்டம், உண்மையிலே கூட்டம் வரட்டும், அப்புறம் பாருங்க. கேடுகட்ட குடும்பம் மாடியுது. புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு காலஞ்ச பிள்ளைங்க என்னால் வருது. அதான் புள்ள போய் பொறுக்கிட்டானோ. நல்ல குடும்பம் குடும்பம்.